கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இந்த நாளின் காலை நேரத்தில் நாம் தியானிக்கிற வேத பகுதி சங்கீதங்களுடைய புஸ்தகம் 4வது சங்கீதம் 6வது வசனம். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ணக்கூடியவராய் இருக்கிறார். கர்த்தருடைய முகத்தின் மகிமையின் பிரகாசம், கர்த்தருடைய மாட்சிமையின் பிரகாசம் உங்கள் மேலே, உங்கள் குடும்பத்தின் மேலே, உங்களுடைய ஊழியத்தின் மேலே, உங்களுடைய திருச்சபையின் மேலே அதிகமாக பிரகாசிக்கும். தேவனுடைய 10 கட்டளைகளை பெற்றுக்கொண்ட பொழுது மோசேயுடைய முகம் பிரகாசித்தது என்று யாத்ராகமம் 34:30 வாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தைகளை சுமைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், உங்களுடைய முகம் பிரகாசிக்கும். பிரியமானவர்களே, ஸ்தேவான் யூதர்களுக்கு முன்பாக நீண்ட பிரசங்கம் செய்த பொழுது ஸ்தேவானுடைய முகம் தேவ தூதனுடைய முகத்தைப் போல பிரகாசித்தது. நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை சாட்சியாக, செய்தியாக மற்றவர்களுக்கு அறிவிக்கிறீர்களா? உங்களுடைய முகம் பிரகாசிக்கும். பிரியமானவர்களே, தானியேலும் அவருடைய நண்பர்களும் தீட்டுள்ள உணவை புசிக்க மாட்டோம் என்று தீர்மானித்த பொழுது, மரக்கறிகளை புசித்த பொழுது அவர்களுடைய முகக்கலை பிரகாசமாயிருந்தது என்று தானியேல் 1:15 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் கிறிஸ்துவுக்கென்று, தேவனுக்கென்று எடுக்கிற ஒரு தீர்மானம் உங்களுடைய வாழ்க்கையை பிரகாசமாய் மாற்றும். உங்களுடைய முகத்தோற்றம் பிரகாசமாயிருக்கும், உங்களுடைய ஊழியங்கள் பிரகாசமாயிருக்கும், உங்களுடைய குடும்பம் பிரகாசமாயிருக்கும். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் கூட மத்தேயு 17:2 சொல்லப்பட்டபடி பிதாவினிடத்திலே ஜெபித்த பொழுது அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்ததாம். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய முகம் பிரகாசிக்கும். கிருபை கூட இருக்கட்டும். ஆமென்.